தமிழகத்தில் அதிமுகவிற்கு எதிர்காலமே இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். டெல்லியில் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் நிலைத்திருக்க திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மணிசங்கர் ஐயருடன் நமது டெல்லி செய்தியாளர் மதி அழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சார், இப்போ அதே போல தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இப்போ ஆட்சியை இழந்து 50 வருடங்களுக்கு மேலே ஆகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டும் அதாவது இப்போ தமிழக காங்கிரஸால் தமிழகத்தில் தனித்தனியாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் இருக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? ஆமாம், நீங்கள் நமக்கு ஓட்டு போடுறது இல்லை. ஸோ என்ன செய்யறது? 50 வருஷமாக நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்தேடானாக்க உங்களுடைய தாத்தா, உங்களுடைய தோப்பனார், நீங்களாம் எனக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. நான் தனியாக நின்னேனாக்க ஸோ எனக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அல்லது அரசியலை விட்டுட்டு போகணும், அல்லது அரசியலில் இருக்கணும் என்றால் காங்கிரஸுடைய கொடி தமிழ்நாட்டில் இருக்கணும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து நம்மளால் வாழ முடியும். அதுதான் உண்மை, அதுதான் தத்துவம். அப்படி இருக்கிறதுல வீணாக கனவு பார்க்குறது தப்பு நினைக்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நமக்கு நல் தொடர்பு இருக்குது. இவ்வளோ வருஷமாக அவர்களோடு இருந்திருக்கோம். ஆகவே அதுவே உருவாகட்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பிரிவு வந்திருக்கு. அங்கே என்ன நடக்க போகிறதுங்கிறது இன்னி தேதியில் ஜோசியனாக இருந்தாக்க தான் சொல்ல முடியும். நான் ஜோசியம் இல்லை. ஆகவே அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, அங்கே பிரிவு வந்திருக்கு. அந்த காரணமாகவே அவர்கள் ஓரளவுக்கு பலகீனமாயிருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டு 2019 மக்களவையில் ஜெயிக்கணும். என்ன கேட்டால் இருக்கிற ஆட்சி, நம்ம பழனிசாமி அவருடைய ஆட்சி நீண்ட நாள் தொடர போகிறது இல்லை. இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க அதிமுக தற்பொழுது பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு. இதனால அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலமே கிடையாது. 2 பிரிவுக்கு ஓரளவுக்கு எதிர்காலம் உண்டு. யார் முன்னேறுவா, யார் பின்தங்கிடுவாருங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி ஆனாலும் இந்த 2 கோஷ்டிகளை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஓடிண்டிருக்கு என்பது தெளிவாக தெரிகிறது.